இன்னைக்கு நாம கோட்டுடைய கதையையும் அதுக்குள்ள புதஞ்சிருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் தான் பார்க்க போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்னைக்கு நாம அலசி ஆராய போறது கோட். நம்ம கதையோட ஹீரோ பேரு காந்தி அப்படின்னு நினைப்பீங்க. அதான் இல்லை, அவருடைய பெயர் வில்லியம் வின்சர். இவர் ஒரு ஆர்மி ஆஃபீஸராக இருக்காரு. தனக்கு கீழே ஒரு பெட்டாலியனையே வழி நடத்திட்டு போகிறதா இவருடைய முக்கியமான வேலை. அந்த சமயத்தில் ராணி எலிசபெத்தை வரவேற்கிறதுக்கான ஒரு பெரேட் அப்படிங்கிறது நடக்குது. இராணுவம் ஏற்பாடு பண்ணுது. அந்த பெரேடில் தனக்கு கீழே இருந்த படையை வழி நடத்திட்டு போகிறதுக்கான உத்தரவுங்கிறது மேலிடத்திலிருந்து இவருக்கு தரப்படுது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படி வழி நடத்திட்டு போகிறதுக்கு முரண்டு பிடிக்கிறாரு நம்மளோட ஹீரோ. உடனே இல்லை நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு கண்டிப்பாக உத்தரவு வருது. ஆனால் அதை கேட்காம டென்ஷன் ஆகி தனக்கு முன்னாடி பரேடில் போய்கிட்டு இருந்த இன்னொரு பெட்டாலியனோட ட்ரம்மர் இருப்பாங்கல்ல, ஆர்மியில் அப்படி வழி நடத்திட்டு போகிற அந்த ட்ரம்மர் ஒருத்தரை பட்டாக்ஸிலேயே முட்டி மோதிடுறாரு. இது பெரிய அவமானமாக இராணுவத்துக்கு மாறிடுது. என்னடா அது இவ்வளோ பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி இவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்காக ஒரு லெப்டினன்ட் கர்னல் தலைமையில் ஒரு விசாரணை கமிஷனுங்கிறது ஏற்பாடு செய்யப்படுது. அதில் நம்ம ஹீரோவுக்கு தலைமையாக இருக்கக்கூடிய, அதாவது அவரை பார்த்துக்கிறதுக்கான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் தெரியாமல் அந்த பையன் பண்ணிட்டான், மன்னிச்சிருங்க அப்படின்னு எவ்வளோ வாதாடுறார். ஆனால் லெப்டினன்ட் கர்னல் அதை ஏற்றுக்கவே இல்லை. இவன் செஞ்சது தப்பு தான், அதனால் இவனை டீப்ரமோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு இராணுவ அதிகாரியாக இருந்த நம்ம ஹீரோவுடைய பதவியை பறித்து சாதாரண சிப்பாயாக அவரை மாற்றிடுறாங்க. நம்ம ஹீரோ ஏன் அப்படி முரண்டு பிடிச்சாரு, வெறும் 3 மாதத்தில் இழந்த தன்னுடைய பெரிய பதவியை எப்படி அடைஞ்சாரு அப்படிங்கிறது தான் கதை. இந்த கதை ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது. என்னடா இவன் எலிசபெத் ராணிங்கிறான், பட்டாலியனுங்கிறான், பட்டாக்ஸில் முட்டி மோதினாருங்கிறான், என்னடா இது விஜய் ஏன்டா இப்படிப்பட்ட கதையிலலாம் நடித்தார், வெங்கட் பிரபுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு. ஆக்சுவலாக நான் சொல்கிற கோட்டு இவர் கிடையாது, இவர். எஸ், இன்னைக்கு நாம எல்லா காலத்திலையும் சிறந்தவரை பற்றி பார்க்க போகிறதில்ல, எல்லா காலத்திலையும் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கிறவரை தான் பார்க்க போகிறோம். ஒன்றிய உயிரினங்களில் கோட்டை பற்றி பார்க்க போகிறோம். டென்ஷன் ஆகாதீங்க, கோட்டு படத்தை விட பல சுவாரஸ்யமான விஷயங்கள் கோட்டுடைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸில் இருக்கு. லெட்ஸ் கோ, கமான். நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, வில்லியம் வின்சர். இவருடைய ஆக்சுவல் பேர் முதலாம் வில்லியம் வின்சர். இவர் பிரிட்டிஷ் ஆர்மியில் இருந்த ஒரு பெட்டாலியனில் ஆர்மி அஃபீஷியலாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். இவருடைய முக்கியமான வேலைங்கிறது பெரேட்லாம் நடக்கும் இல்லையா, அந்த பெரேடில் பெட்டாலியனுக்கு முன்னாடி போய் வழி நடத்திக்கிட்டு போகணும். அதே மாதிரி போர் சூழல்லையும் முதல்ல களத்தில் இறங்கி படையை வழி நடத்திட்டு போகிறதும் இவர் தான். முதலாம் வில்லியம் வின்சர் ஆர்மியை டென்ஷன் ஆக்கின மாதிரி பல சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. இதே மாதிரி லான்ஸ் கார்பரலாக பிரிட்டிஷ் ஆர்மியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கோட்டுக்கு நடந்த சம்பவத்தையே எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இந்த பிரிட்டிஷ் ஆர்மி ஒரு நாட்டுக்கு போய் இறங்கினாங்க. அப்போது லான்ஸ் கார்பரலாக இருந்த கோட்டும் போய் இறங்கிச்சு. போய் இறங்கினதுக்கப்புறமா அதிகாரியாக இருந்த கோட்டை முழு நேரமாக பார்த்துக்கிட்டு இருந்த கோட் மேஜர், அடடா தனிமையில் கஷ்டப்படுறாரு அப்படின்னு யோசித்து உள்ளூரில் இருந்த ஒரு ஆடு மேய்ப்பர்கிட்ட, எப்போ ஆட்டு பண்ணையில் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு அனுப்பி விட்டுட்டார். நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறா? ஏண்டா ஒரு இராணுவ அதிகாரியுடைய மானத்தில் விளையாடிட்டியாடா நீ அப்படின்னு அந்த கோட் மேஜர் மேலே விசாரணை கமிஷன் வச்சு அவரை கோர்ட் மார்ஷலே பண்ணிட்டாங்கன்னா பாருங்க. இதோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் இருக்கு. இதே மாதிரி ஒரு கோட் அதிகாரி இருந்தார். அவருடைய பேர் சரியா தெரில, ஆனால் அவருக்கு செல்ல பேருங்கிறது ரிபல் அப்படின்னு இருந்துச்சு. ஏன் ரிபல்னா, ஒரு வாட்டி ஒரு கர்னல் தன்னோட லேசை சரி கட்டுறதுக்காக குனிஞ்சிருக்காரு. கர்னலையே இடிச்சு தள்ளுன ரிபல்யாவன் அப்படின்னு அவருக்கு ரிபல் பேர் வச்சிருக்காங்க. இப்படி ஒரு சம்பவத்தை பண்ண அந்த ஆட்டு ராணுவ அதிகாரிக்கு என்ன தண்டனை தெரியுமா தந்தாங்க? இல்லைங்க, அதெல்லாம் நடக்கல, மன்னிச்சு விட்டாங்க. இப்படி பல விபரீதமான வீர தீர சாகசங்களுக்கு சொந்தக்காரர் தான் மிஸ்டர் கோட். கோட் எடுத்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டிக்கு அப்படியே அகெயின்ஸ்டாகவே இருக்கும். மலை உச்சியில் போய் நிற்கும். அதுவும் இந்த வீடியோவை பாருங்கள், குகைக்குள்ளேருந்து வெளியில் வர 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 தான் இவ்வளோ பெரிய மலையில் எப்படா இந்த ஆடு ஏறிச்சுன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்கும். இப்படி மலையுடைய சரிவில் ரொம்ப சின்னோண்டு கல்லில் நின்றுக்கிட்டு தன்னை வேட்டையாட வரக்கூடிய விலங்குகள்கிட்ட இருந்து கூட தப்பிக்கும் ஆடுகள். அதே மாதிரி ஆட்டுக்கு எப்பவுமே சுட்டித்தனம் அதிகம். தட்டிக்குள்ள கட்டி போட்டா கூட தட்டி தூக்கிட்டு எப்படிடா தப்பிச்சு போலாம் தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பான் ஆடு. ஆட்டுக்கே ஓனரா இருந்தாலும் என்கிட்ட ஒண்டிக்கு ஒண்ணு நின்று பாடுறான்னு முட்டி மோதுறதுல மும்முரமா இருக்கும் ஆடு. அதுவே ஆபத்துன்னு தெரிஞ்சா போதும், எடுத்த உடனே ஓட்டமா ஓடுறவனும் ஆடுதான். ஒருவேளை தப்பிச்சு ஓட முடியலையா, பட்டார்னு படுத்து டெட் பாடியா மாதிரி தப்பிச்சிருவான் இந்த ஆடு.
அடச்சி கேவலமா அடிக்காது எந்திரி. இப்படி பல வீர சூர சாகசங்களை செய்யறதுனால தான் சாகசங்களை செய்யறவங்களை கோட்டுன்னு கூப்பிடுற வழக்கமே வந்திருக்கு. அந்த சொல்றது உண்மையா அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க? அதான் இல்லை. கோட் அப்படிங்கிறது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிறதோடைய சுருக்கம். அதான் படம் பேர்லேயே எங்களுக்கு தெரியுதாடா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். கோட்டுங்கிறது எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா ஸ்போர்ட்ஸில் இருந்து தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸில் தான் லெஜெண்டாக, அதாவது அவர் மாதிரி இல்லை, இப்போ தோனினா அவர் மாதிரிலாம் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லுற மாதிரியான பிளேயர்ஸை வந்து நோட் பண்ணுறதுங்கிறது வந்துச்சு. அது ஓவரால் டைமில் சுருங்கி கோட் அப்படின்னு சிம்பிளாக சொல்கிற மாதிரி மாறிடுச்சு. அதுதான் படத்துக்கும் தூக்கி பேராக வச்சுருக்காங்க. ஆடுகள் ப்ரௌன், பிளாக், ஒயிட்டு, மிக்சடுன்னு நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் இருக்குது. அதே மாதிரி வித்தியாசமான ஷேப்ஸ்லேயும் இருக்குது. உயரமான ஆடுகள், குள்ளமான ஆடுகள், படுகுள்ளமான ஆடுகள்னு எக்கச்சக்கமான வெரைட்டியில் ஆடுகள் இருக்குது. இப்படி வித்தியாசமான ஆடுகள் எவ்வளோ வகையில் தான் இருக்குது. உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 300 வகையிலான ஆடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 300 வகையிலான ஆடுகள் உலகம் முழுக்க எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்குது அப்படின்னா அது 100 கோடிக்கும் அதிகமான எண்ணிக்கையில் இருக்குது அப்படின்னு ஐநாவுடைய ஆய்வறிக்கைங்கிறது சொல்லுது. இப்படி 100 கோடி எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இந்த ஆடுகள் உலகத்தில் எந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த மேப் எடுத்து பாருங்கள். கசாப்பு கடையில் ரத்தம் தெரிக்கிற மாதிரி சிகப்பு கலரில் இருக்கிறதுல தான் ஆடுகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய இடம். அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் பிளட் ஸ்ட்ரெயினுங்கிறது கொஞ்சம் அதிகமாக தெரியுது. ஸோ இந்தியாவில் ஆடுகள் எண்ணிக்கைங்கிறது ஓரளவுக்கு அதிகம். இது சாதாரண ஊர்லப்பா, ரத்த பூமி. நம்ம சாதாரணமாக ஆட்டை ஆடுன்னு சொல்கிறோம். ஆனால் ஆட்டுக்கு நிறைய பேர்கள் இருக்குது. தமிழ்லேயே எடுத்திங்கன்னா யாடு, மோத்தை, தகர், வருடை, துருவை, புருவை, ஏழகம், மேழகம், வெள்ளை, மரி, செச்சை, அப்பர், உதல், கிடாய், மை, விடைன்னு இவ்வளோ பேர்கள் இருக்குது. அதுவே ஆடுடைய சயின்டிஃபிக்கலான நேம் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா அது கேப்ரா ஹிர்கஸ். கேப்ரா ஹிர்கஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆடுகளும் ஷீப்புன்னு சொல்லக்கூடிய செம்மறி ஆடுகளும் வெவ்வேறு இனங்களை சார்ந்தவை. ஆனால் 2 பேரும் க்ளோஸ் ரிலேஷன்ஸ். 2 பேருக்கும் அடிப்படையில் சில ஒற்றுமைகளும் இருக்குது, அதே மாதிரி பல வித்தியாசங்களும் இருக்குது. ரொம்ப முக்கியமான வித்தியாசம் சொல்லணும் அப்படின்னா குணாதிசயம். நீங்கள் செம்மறி ஆட்டு கூட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அது மந்தையாக தான் சுத்தம். ஆனால் நீங்கள் ஆடுகள் எடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு மந்தையாக தெரிஞ்சாலும் இண்டிவிஜுவலாக சுற்றக்கூடிய வழக்கம் தான் ஆடுகளுக்கு ரொம்பவே அதிகம். சரி, இந்த ஆடுகள் அப்படிங்கிறது எதுலேருந்து உருவாச்சு, எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தோராயமாக 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே காட்டுக்குள்ளே இருந்த ஆட்டை எடுத்து வீட்டுக்கு தேவையான மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க மனிதர்கள் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியுது. இந்த ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸுங்கிறது எங்கேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது வெஸ்டர்ன் ஏஷியா, அதுலேயும் குறிப்பாக மிடில் ஈஸ்ட் பகுதியிலேருந்து தான் நமக்கு அதிகமாக கிடைக்கிது. துருக்கியில் இருக்கக்கூடிய ஜகோரா மலைப்பகுதியில் பெஜாரா தெரியக்கூடிய ஒரு ஆட்டினம் தான் பெசோரா ஐபக்ஸ். இந்த பெசோரா ஐபக்ஸ்ல இருந்து தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஆடுகள் அப்படிங்கிறது மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. துருக்கியை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் தான் ஆதி காலத்தில் ஆடுகள் அப்படிங்கிறது மனிதர்களோட பயணப்பட ஆரம்பித்து அதுக்கப்புறமா உலகம் முழுக்க பரவி இருக்கு. இதுக்கு பல ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ்லாம் இருக்குது. ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சிரியாவில் தொல்பொருள் அகழ்வாய்வில் ஒரு பெரிய கல்லறையை வந்து கண்டுபிடிச்சாங்க. அது ரொம்ப ஒரு பெரிய பணக்காரரோ இல்லை ஒரு அரச மரபை சார்ந்தவரோ இல்லை ஒரு அந்த காலத்து அரசராகவோ இருந்திருக்கவருடைய கல்லறையாக அது இருந்திருக்கு. அந்த கல்லறையில் ஒரு அரியணையை வந்து கண்டெடுத்தாங்க. அந்த அரியணையில் 3 ஆடுகளுடைய மண்டைகள் அப்படிங்கிறது பிரான்ஸால் செதுக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடிச்சாங்க. அப்பத்தில் இருந்தே ஆடுகள் ரொம்ப முக்கியமான இடத்துல வச்சு இந்த பகுதியில் பார்க்கப்பட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த நிலப்பரப்பை சார்ந்த மத நூலான பைபிளில் கூட அதிகமான இடங்களில் ஆடுகளையும் ஆடுகள் வளர்ப்பை பற்றியும் ஆடுகளை ஓமைகளாக பயன்படுத்துறதும் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு 2த்துலையுமே இருக்குது. பழைய ஏற்பாடில் கடவுளை வந்து ப்ளீஸ் பண்ணுறதுக்கு தன்னுடைய மகனுக்கு பதிலாக ஆட்டை பலி கொடுத்த கதைங்கிறது வரும். இதே மாதிரி இயேசு கிறிஸ்துவ எடுத்திங்கன்னா இயேசு தன்னுடைய பிரசங்கங்கள் அதிகமாக ஆட்டை பற்றி பயன்படுத்தியிருக்காரு ஓமைகளா. அதே மாதிரி அவர் ஒரு நல்ல தலைவராக சொல்கிறதுக்காக அவர் ஒரு நல்ல மேய்ப்பர் அப்படிங்கிற ஓமையை தான் கிறிஸ்துவத்தில் அதிகமாக பயன்படுத்துவாங்க. இங்கேருந்து ஆடுகளும் ஆடுகளுடைய வளர்ப்பும் ஆடுகள் சார்ந்த கலாச்சாரமும் உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருக்கு. கிரேக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிரேக்க கடவுளான பேன்ங்கிறவர் வந்து பாதி மனிதனாகவும் மீதி ஆடாகவும் தான் இருப்பார். அதே மாதிரி நோஸ் மெத்தாலஜியில் தார் கடவுள் எடுத்திங்கன்னா தார் கடவுளுடைய சேரியட்டை இழுத்துக்கிட்டு போகிறது யாருன்னா 2 ஆடுகள். அவர் என்ன பண்ணுவார்னா நைட் ஆகிடுச்சுன்னா அந்த 2 ஆட்டையும் அடித்து நல்லா சாப்பிட்ருவாராம். சாப்பிட்டுட்டு அந்த எலும்புகள் உடஞ்சிராமல் நல்லா உறிஞ்சி எடுத்து பத்திரமா வச்சுருவாராம். காலையில் எழுந்திரிச்சா அந்த எலும்புகள் மறுபடியும் முழு ஆடாக மாறி அவருடைய ரதத்தை வந்து இழுத்துட்டு போவோம் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கையாக இருந்துச்சு. இப்படி மங்களகரமாக இருந்துக்கிட்டு மட்டமாக நடந்துக்கிறியே,
உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா? அங்கேருந்து ஆசியாவுக்கு ஆடுங்கிறது பயணப்பட்டிருக்கு. சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்து நமக்கு ஆடுகளுடைய எலும்புகள் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. கீழடி நாகரிகத்திலையும் மக்கள் ஆடுகளை வளர்த்துருக்காங்க, அதை சமைச்சு சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறதுக்கான தடயங்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. சீன நாகரிகத்தில் பார்த்திங்கன்னா சீன கலாச்சாரத்தில் சொல்லப்படக்கூடிய அனிமல்ஸை பேஸ் பண்ண கேலண்டர் இயர்ஸில் ஆட்டுக்கும் ஒரு இடம்ங்கிறது இருக்குது. ஆட்டு வருடத்தில் பிறந்தவங்க ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, ஆனால் ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிறது சீனர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. தமிழில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஆடு சார்ந்த கலாச்சாரங்கிறது ரொம்ப ரொம்ப ஆழமானது. சங்க பாடல்கள்லேயே ஆடுகளை பற்றிய குறிப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி ஆடுகளை வளர்த்து அதை பராமரிப்பவர்களை இடையர்கள் அப்படின்னு சங்க பாடல்கள்லேயே அழைக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பகுதியை சார்ந்த ஆட்டினங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஒவ்வொரு ஆட்டினமுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள், அந்த ஆட்டை வளர்க்குறதுக்கான காரணங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஆட்டை பாலுக்காக வளர்க்குறதுங்கிறது இருக்குது, ஆட்டுடைய இறைச்சிக்காக வளர்க்கக்கூடிய ஆட்டினங்கள் இருக்குது, அதே மாதிரி ஆட்டுடைய தோலுக்காக வளர்க்கக்கூடிய ஆட்டினங்களும் இருக்குது. இப்படி ஆட்டை வளர்ப்பவர்கள் எப்படிலாம் வளர்க்குறாங்க, அவர்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குது, அங்கே சாதியம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அழகாக பேசக்கூடிய ஒரு நாவல் கி. ராஜநாராயணன் ஐயா எழுதின கிடை அப்படிங்கிற ஒரு குறு நாவல். கண்டிப்பாக அதை எடுத்து வாசிங்க, ரொம்ப அருமையான நாவல் அது. சரி, இப்போ ஆட்டை பற்றின இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டருக்குலாம் வரும். ஆடு ஒரு எமோஷனல் இடியட், தன்னை வெட்டதான் வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்காம எதை கொடுத்தாலும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு மட்டும் அது எமோஷனல் இடியட்னு சொல்ல முடியாது. ரொம்ப பாசக்கார பையன்தான் ஆடு. நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு வருவார். வந்த உடனே அந்த ஆடு அப்படியே அழுகும். அதை பார்த்து எமோஷனல் ஆகி சரி வாடா போகலாம் அப்படின்னு திரும்ப ஆட்டை கூட்டிகிட்டு போவார். இது வருஷம் நடக்குது அப்படின்னு நியூஸ்லலாம் வரும். இந்த மாதிரி ஒரு எமோஷ்னலான ஒரு க்ரீச்சர் தான் ஆடு. அதே மாதிரி தன்னுடைய கூட்டத்துக்குள்ளேயும் ரொம்ப எமோஷ்னலாக அட்டாச்சாக இருக்குமோ ஆடு. ஒரு ஆட்டுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை அதுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா உடனே அதை தனிமைப்படுத்துறதை விட அதை தன்னுடைய கூட்டத்துடைய கண் பார்வையில் இருக்கிற மாதிரி கட்டி போடுறது தான் நல்லதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தனிமையில் அந்த ஆட்டை வச்சுட்டோம்னா ரொம்பவே டிப்ரெஷன் மோடுக்கு போயிடுமா ஆடு. டிப்ரெஷன்லேயே அந்த நோய் சரியாகாமல் செத்து போகிற அளவுக்கு கூட நிலமை மோசமாயிருன்னா பாருங்கள். அதே மாதிரி ஆடுகளுடைய லைஃப் சைக்கிளை 4 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று கிட், இது குட்டி ஆடுகள். அப்புறம் அடலசன், இளம் ஆடுகள். அப்புறமா அடல்ட்டு, வயசான ஆடுகள். அதுக்கப்புறமா சீனியர், பெருசான ஆடுகள். இந்த மாதிரி 4 வெரைட்டிக்குள்ளே தான் இந்த ஆடுகள் அப்படிங்கிறது இருக்குது. இதில் சப்போஸ் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெண் ஆடுங்கிறது குட்டி போட்டுருச்சு அப்படின்னா அது இங்கிலீஷில் டேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே அப்படி குட்டி போட்ட ஒரு அப்பா ஆடாக இருந்தாருன்னா அவரை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடுகள் அது 2 ஆடாக இருந்தாலும் சரி, 200 ஆடாக இருந்தாலும் சரி, இந்த ஆட்டு கூட்டம்ங்கிறது ஒரு ஹைராக்கி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுது. இந்த ஹைராக்கி சிஸ்டத்தில் டாப் மோஸ்ட் ஹெட்டாக இருக்கிறது யாருன்னா கிங்குன்னு நினைப்பீங்க. அதான் இல்லை, குயின். ராணி பேச்சை தான் ராஜாவே கேட்பார். இப்படி டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய பெண் ஆடு தான் கூட்டத்தை வழி நடத்தும். நம்ம வீட்டில் பண்ணையில் வளர்க்குறோம் அப்படின்னா இந்த பெண் ஆடுக்கு தான் எல்லாமே ப்ரிஃபரன்ஸில் கிடைக்கும். அதுவே காட்டில் இந்த மாதிரி ஆடுகள் இருந்தது அப்படின்னா அதில் இந்த பெண் ஆடு எங்கெல்லாம் மேய்ச்சலுக்கு போகுதோ அங்கெல்லாம் இந்த கூட்டமும் போகும். அது நின்னா நிற்கும், நடந்தால் நடக்கும். அதே மாதிரி இந்த பெண் ஆடுங்கிறது யாரை வேணால் எப்போ வேணால் கடிக்கும், அடிக்கும், ஏகப்பட்ட புல்லிங் பண்ணும். யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய ஆடு மேலே இருக்கக்கூடிய டாப் தலைவி ஆடை மட்டும் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாமல் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா ஆடையுமே இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணும், புல்லிங் பண்ணும். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய 3வது பொசிஷனில் இருக்கிற ஆடு மொதல் 2 பேரையும் டச் பண்ணாது, மீதி இருக்கிற எல்லா ஆடையும் என்ன வேணால் பண்ணிக்கும். இப்படியே வரிசையாக ஹைராக்கி வரும். கடைசியாக ஒரு ஆடுங்கிறது நிற்கும். அதுக்கு கீழே யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த அப்புறாணி ஆட்டை வர்றப்போகிற ஆடு எல்லா ஆடுமே போட்டு மிதிக்கும். இதுதான் ஆடுகளுடைய ஹைராக்கியில் இருக்கக்கூடிய வர்ணாசிரமம். அதனாலதான் எங்க ஆளுங்க உன்னை கொம்புல இருந்து குழம்பு வரைக்கும் குழம்பு வச்சு திங்கிறாங்க. அதே சமயத்தில் கூட்டத்துக்கு தலைவியாக பெண்ணாடு இருந்தாலும் பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா கூட்டத்தை இமிடியேட்டாக வழி நடத்துகிற பொறுப்பு அப்படிங்கிறது தலைவனாக இருக்கக்கூடிய ஆண் ஆடுக்கு டக்குன்னு போயிடும். அவர் பிரச்சனையெல்லாம் சமாளித்ததுக்கு அப்புறமா பெண்ணாடுக்கு மறுபடியும் பவருங்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஆனால் இந்த சிஸ்டத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய வர்ணாசிரம சிஸ்டத்துக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னென்னா கடைசியாக இருக்கிறவங்க கூட மேலே வர்றதுக்கான முயற்சியை எடுக்கலாம், அதில் ஜெயிக்கவும் செய்யலாம். சப்போஸ் நான் மேலே வரணும்னு ஒரு ஆடு முடிவு பண்ணிருச்சுன்னா முட்டி மோதி ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆடு தான் அடுத்த தலைவன் இல்லை தலைவி, அவ்வளோதான். அதே மாதிரி ஆடுகளுடைய கண்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். டக்குன்னு பார்க்குறதுக்கு கோலி குண்டு மாதிரியே இருக்கும். ஏன் அதுக்கு அந்த மாதிரி ஒரு கண் இருக்குது அப்படின்னா அதுவும் இயற்கையுடைய ஒரு விந்தை தான்.
நேரடியாக சூரிய ஒளிங்கிறது அதோடைய கண்ணில் பட்டு அதுக்கு கூச்சத்தன்மையை ஏற்படுத்தாத மாதிரி இந்த கண்ணுடைய அமைப்புங்கிறது ஆட்டுக்கு இருக்குது. அதனால் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆபத்துகளை சரியாக புரிஞ்சு டக்குன்னு தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஆடுகளுக்கு இந்த கண்கள்ங்கிறது தருது. அதே மாதிரி ஆடுகள் மனிதர்களுடைய முகத்தை பார்க்கறதுல அதுலேயும் ரொம்ப சந்தோஷமான முகத்தை பார்க்கறதுக்கு தான் ஆசைப்படுமா. இதே எக்ஸ்பிரிமெண்ட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஒருத்தருடைய சிரித்த முகத்தையும் கோபமான முகத்தையும் ஃபோட்டோவாக எடுத்து ஆடுகள் அடைச்சி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியில் வந்து ஒட்டியிருக்காங்க. இதில் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய முகத்தை ஒட்டின போஸ்டருக்கு பக்கத்தில் தான் ஆடுகள் அதிகமாக வந்து போயிருக்கு. கோபமாக இருக்கக்கூடிய முகத்துக்கு பக்கம் போவே இல்லையா. அதனால தான் குழந்தைகள் ஆடுகளோட விளையாண்டாங்க அப்படின்னா ஆடுகள் ரொம்பவே அது கூட அட்டாச்மெண்ட் ஆகிடும். ஒரு சில ஆட்டினங்களுக்கு தாடி அப்படிங்கிறது இருக்குது. நிறைய பேர் வந்து ஆண் ஆடுகளுக்கு தான் தாடி இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை, ஆண் ஆடுகளுக்கும் பெண் ஆடுகளுக்குமே தாடி அப்படிங்கிறது இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த தாடியை பார்த்து தான் மனிதர்களும் அது மாதிரி ஒரு ஸ்டைலை வந்து அவங்களுடைய தாடியில் உருவாக்குனாங்க. அதனால தான் அதுக்கு கோட்டி அப்படின்னே பேர். அதே மாதிரி ஆடுகளுக்கு மழைன்னு ஆகாது. மழையை பார்த்தாலே எங்கடா ஒதுங்கணும் அப்படின்னு தான் ஆடுகள் பார்க்குமா. இன்னொன்று, தண்ணினாலே அதுக்கு கண்டங்கிற மாதிரி தண்ணியை பார்த்தாலே தாண்டி போகணும் அப்படின்னு முயற்சிக்கக்கூடிய ஒரு இனமாக ஆடு அப்படிங்கிறது இருக்குது. இது அதுக்கு ஹெரிடிட்ரியாக வந்த ஒன்று. ஏன்னா காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆடுகளும் இதே மாதிரியான குணத்தை தான் கொண்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் இப்போ நாம் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஆடுகளும் இதே மாதிரி இருக்குது. ஆடுகளில் பல வகைகள் இருக்குதுன்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆடுகள்லையுமே பல வகைகள் அப்படிங்கிறது இருக்குது. உதாரணத்துக்கு நம்மளுடைய நீலகிரி வரையாடை சொல்லலாம். வரை ஆடு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னென்னா, வரைனா மலை, ஆடுங்கிறது ஆடை குறிக்கும். மலை ஆடு அப்படிங்கிறது தான் வரையாடு. இந்த நீலகிரி வரையாடுக்குன்னு இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள், ஹிஸ்ட்ரி இதெல்லாம் இருக்குது. அதை இன்னொரு நாள் நீலகிரி வரையாடை பற்றியே சிறப்பாக பார்த்துடலாம். அதே மாதிரி ஆடுகள் தங்களுடைய உதடை பயன்படுத்தி அது என்ன உணவு, அது நமக்கு பிடிச்ச உணவா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடவே ஆரம்பிக்கும். இப்படி ரொம்ப செலக்டிவாக உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடக்கூடிய ஒன்று தான் ஆடுகள். இப்படி ஆடுகள் ரொம்ப செலக்டிவாக சாப்பிட்றதால தான் ரொம்ப முக்கியமான ஒரு உணவுங்கிறதே நமக்கு கிடைச்சிது. காஃபி அப்படிங்கிறத ஒரு ஆடு மேய்ப்பன் தான் கண்டுபிடிச்சான். தான் வளர்க்கக்கூடிய ஆடுகள் சாப்பிட்ட ஒரு கொட்டையிலேருந்து சுறுசுறுப்படையுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு காஃபிங்கிறத கண்டுபிடிச்சாரு அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. இதை பற்றி காஃபி எபிசோடில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க அங்கே போய் பாருங்கள். நாம் வளர்க்கக்கூடிய ஆடுகளும் இன்ட்ரெஸ்டிங்கான வெரைட்டிஸ்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஏதாவது ஒரு ஆபத்தோ இல்லை சந்தோஷமோ வந்துருச்சுன்னா அப்படியே டெட் பாடியாக மாறிடக்கூடிய ஒரு ஆடு, இதை மயோட்டானிக் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடுகள் ஆக்சுவலாக மயங்கி விழலை. ஒரு ஜெனட்டிக் மியூட்டேஷனால் ஏதாவது ஒரு ஷாக்கான விஷயங்கள் இதுக்கு தெரிஞ்சதுன்னா இதோடைய மசில்ஸுங்கிறது அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். அதனால் அதால் எங்கேயுமே நகர முடியாமல் அப்படியே டப்புன்னு விழுந்துடும். ஆனால் அதுக்கு நல்ல கான்ஷியஸுங்கிறது இருக்கும். சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத அதால் நல்லா புரிஞ்சிக்க முடியும், உணர முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆட்டினா இருக்குது. இதை பாகிஸ்தானி நச்சி டான்சிங் ஆடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டோட ஷேப்பே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கழுத்து அவ்வளவு சூப்பராக நீளமாக இருக்கும். இந்த ஆடுகள் நடந்ததுன்னா ஒரு பொண்ணு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே நடந்து போகிற மாதிரி இருக்கும். அதனாலே இந்த ஆடுகளில் எந்த ஆடுகள் அழகாக டான்ஸ் ஆடிக்கிட்டு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக காம்படிஷன்லாம் வைப்பாங்க. இப்படி இவ்வளவு பாசக்காரனா அப்பாவியாக இருக்கக்கூடிய ஆடுகளை எந்த காலத்தில் எப்படி சாத்தானோட சேர்த்தாங்கன்னு தெரியல. ஆரம்ப காலத்தில் ஐரோப்பாவில் கிறிஸ்தவம் பரவ தொடங்கின சமயத்தில் இப்போவும் எப்படி மற்ற மதத்து கடவுள்களை எல்லாம் சாத்தான்னு சொல்கிற வழக்கம் ஒரு சில கிறிஸ்தவர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஆரம்ப காலத்து கிறிஸ்தவர்களும் அப்படி பார்க்க ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய பழைய முறையில் இருந்த கடவுள்களை எல்லாமே சாத்தானாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி பாகான் கடவுள்களில் இருந்த ஆட்டை சாத்தானாவே மாற்றி பார்க்க ஆரம்பித்தாங்க ஆதி கிறிஸ்தவர்கள். ஆரம்ப காலத்து கிறிஸ்தவ ஓவியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் சாத்தானை உருவகப்படுத்துறதுக்கு ஆட்டை தான் பயன்படுத்தினாங்க. ஆடு ஷேப்பில் தான் சாத்தானுடைய முகம் இருக்குங்கிறதே முடிவு பண்ணிட்டாங்க. இன்னொன்று பேஃபோமெட் அப்படிங்கிற ஒரு பாகான் கடவுள் இருந்துச்சு. அந்த கடவுளை ஒரு சில பேர் வழிபட்டாங்க. அது சாத்தான் தான் அந்த கடவுள் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. சாத்தானுடைய அடையாளமாக இன்வெர்டட் பென்டாகிராம் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. இந்த இன்வெர்டட் பென்டாகிராமும் ஒன்றும் கிடையாது, ஆட்டோட மண்டை தான் அது. அதை தான் அந்த ஸ்டார் வடிவில் வரைகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பாகானில் ஒரு கடவுளாக இருந்த ஆட்டை சாத்தானாவே பார்க்க ஆரம்பித்தாங்க. அது அப்படியே கண்டினியூவாகவும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி ஆடுகளுடைய கபி கபிலையும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, ஒரு ஆண் ஆடு பெண் ஆடை கவர் பண்ணுறதுக்காக என்னென்ன வேலை பார்க்கணுங்கிறத மட்டும் தெரிஞ்சிங்கன்னா டென்ஷன் ஆயிடுவீங்க. தன்னுடைய உடலில் தானே ஒன்று கடிச்சிக்குமா, அதுலேயும் குனிஞ்சு பார்த்து நல்லா வாட்டமாக நின்று மூஞ்சில் ஒன்று கடிச்சிக்குமா ஆடு. இப்படி இந்த மூத்திர சென்ட்டுங்கிறது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கோ அதை வச்சு தான் ஒரு பெண் ஆடை அதால் கவர் பண்ண முடியுமா. இதனால் ஒரு கெடா ஆடை வளர்க்குறதுங்கிறது பயங்கர நாத்தம் பிடிச்ச வேலையாக இருக்கும். தன்னுடைய காட்டு மூதாதையர்கள்கிட்டேருந்து வீட்டில் நம்ம கூட வளர்ந்தாலும் ஒரு சில குணங்கிறது ஆட்டுக்கு அப்படியே இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று, ஆடுகள்
அதிகமான உயரத்துக்கு ஏறக்கூடிய ஒன்று. இப்படி இலைதலைகளை சாப்பிட்ற டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ்லேயே உயரமான இடங்களுக்கு ஏறக்கூடிய ஒரே உயிரினங்கிறது இந்த ஆடுகள் தான். அதே மாதிரி ஆடுகள் இப்படி உயரத்துக்கு போகிறத விரும்புகிறதால பல இடங்களில் கோட்டு டவருங்கிறத ஒன்று கட்டி அதில் இந்த ஆடுகளை வச்சு வளர்க்குறதே கூட வழக்கமாக இருக்குது. அதே மாதிரி ஆடுகள் மனிதர்களுடைய மெடிக்கல் ஸ்டடிக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. குளோனிங்கை பற்றி அதிகமாக படிக்கிறதுக்கு ஆடுகளை பயன்படுத்துகிறாங்க டாக்டர்ஸ். இது மட்டும் இல்லாமல் இராணுவ மெடிக்கல் பயிற்சியிலையுமே ஆடுகள் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுது. இதுக்கு முன்னாடி அமெரிக்க இராணுவம் நாய்களை தான் இந்த மாதிரியான விஷயத்துக்கு பயன்படுத்தினாங்க. ஆனால் நாய்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற முடிவு எடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஆடுகளை தான் இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி இந்த மாதிரியான பயிற்சிக்கு ஸ்டிமுலேட்டட் பொம்மைகள்லாம் வந்துட்டாலும் ஆடுகள் துடிக்கிறத பார்க்கும்போது தான் எமர்ஜென்சியாக அதை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் நேச்சராகவே வருது. அப்படிங்கிறதால இன்றைக்கும் ஆடுகளை பயன்படுத்துறத அமெரிக்க இராணுவம் செய்கிறாங்க. அதுக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல விலங்கியல் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்படி ஆடுகளை பற்றி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். எப்பப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே வரேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டீங்களே, நம்ம துண்டு துண்டாக வெட்டி சாப்பிட்ற மட்டனை பற்றி பேசவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மட்டன் அப்படிங்கிறது என்ன, அது வெள்ளாட்டு கறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயம்லாம் அதில் இருக்குது. ஆனால் அதை தனியாக நம்ம உணவரசியலில் பார்க்கணும். கண்டிப்பாக இன்னொரு நாள் மட்டனை பற்றி தெளிவாக பார்த்துடலாம். ஓகே, சரி, ஓகே பிக் பஸ். கோட்டை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸுங்கிறது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். படத்தை பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். முடிஞ்சால் நானும் பார்த்துட்றேன். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்களை பார்க்குறேன். பாய்.